இல்லை ஒய்ஃபா குரலை மாற்றி அப்புறம் வந்து ஃப்ரெண்டா குரலை மாற்றி அப்புறம் பையனா குரலை மாற்றி மாடுலேஷன் ஆஃப் வாய்ஸஸ் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மோனோ ஆக்டிவிட்டி யாருக்கெல்லாம் பரிசு கொடுக்கறதுன்னே தெரியல. எல்லாம் ஹிடன் டேலண்ட்டு எல்லாம் வெளியில் வருது. ஆமாம், எல்லாருக்கும் கொடுத்துடலாமா பரிசு? எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. இன்னும் 2 மோனோ ஆக்டிங் இருக்குது, 2 பீப்புளோடது. அதுக்கப்புறம் உரி அடிக்கிறது இருக்குது. உரி அடிக்கிற ஃபங்க்ஷன். இங்கே ஒரு பானையை கட்டி தொங்க விட்டுருக்கோம். அக்ஷய திதிக்கு அதுக்குள்ளே ஒரு சில்வர் காயின் இருக்குது. கண்ணை கட்டிட்டு யார் அடிக்கிறாளோ, அந்த பானையை உடைக்கிறாளோ அவளுக்கு அந்த சில்வர் காயின். அதுக்கு அப்புறம் வந்து ட்ரெஷர் ஹண்டிங் இருக்குது. ஆளுக்கு ஒரு காயின் இந்த 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 வட்டாரத்துக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுருக்கோம். அவா எடுத்துங்கோ. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அண்ட் குட் நைட் எல்லாருக்கும். சரியா? அது வரைக்கும் பொறுமையோடு இருங்கோ. அண்ட் வீல் ஹாவ் நைஸ் டைம், என்ஜாய் டுகெதர். இதே மாதிரி என்னைக்கும் சந்தோஷமாக சேர்ந்து இருக்கணும். அடுத்தது கல்யாணி மாமியை கூப்பிடுறேன். ஒரு ரெண்டு நீங்கள் சொன்னதெல்லாம் லோக்கல் இது கேட்டு கவுண்டர் பாஷை, இன்னொன்று ஐயர் பாஷை கேட்டு. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜா. வீரபாண்டிய கட்டபொம்மன். இங்கே ஜான்சன் துறை இருக்கார். அப்படி அவ்வளோதான். ஜான்சன் துறை, நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீதான் ஜான்சன் துறை என்பவரா? உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்புகிறேன். கற்றுக் கொடுப்பது தமிழ் இனம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். உமது மீது குற்றம் சாட்டுகிறேன். என்னவென்று? உனக்கு 2 மார்க்கு ஒழியவில்லை. உன்னோட ஆணவம் பிடித்தவனே கேள், சொல்கிறேன். உன் நிலத்தில் விளைந்த விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. வெகு காலமாக வரி பணம் வந்து சேரவில்லை. அதற்கு வட்டியும் நீ கொடுக்கவில்லை. கிஸ்தி, பிறை, வட்டி, வட்டி, வரி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கிஸ்தி கொடுப்பது? எங்களோட வயலுக்கு வந்து உழுதாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? இல்லை களை பிடுங்கினாயா? கழனியில் உழைக்கும் உழவர்களுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்கள் குலப்பெண்களுக்கு மஞ்சள் தான் அரைத்து பழி செய்தாயா? நீ மாமனா மச்சனா? மானங்கெட்டவனே, மானங்கெட்டவனே, யாரிடம் கேட்கிறாய் வரி? யாரிடம் கேட்கிறாய் வரி? உன் நாட்டு அயல் நாட்டு வெள்ளை குள்ளநரிகளே, உங்கள் உடலை போரடித்து தலையை கிள்ளி கதிர் நெற்கதிராய் குவித்து வைத்து விடுவேன், ஜாக்கிரதை. என்கிட்ட சொன்னா நான் கட்டபொம்மன் இது பண்ண போறேன். ஓ எப்படி பேச போறாளோ தெரியலையே. பாட்டு சூப்பரா பாடுவா தெரியும். ஆனா கிழின்னு கிழிச்சிட்டா மாமி. எனக்கு எல்லாத்துலேயும் முடியும், என்ன நினைச்ச நீன்னுட்டு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. அடுத்தது வந்து மிஸ்டர் காசிநாதன். ஆனால் அவர் வந்து ஹிந்தியில் பண்ணுவார். என்ன பண்ண போறாருங்கிறது சொல்லிட்டு. The 70s were actually a very, very difficult period. I was an adolescent in high school, and a lot of internal and external turmoil. Internal because of my age, naturally rebellious. Everything seemed to be against us. We seemed to be against everybody. And externally also because Gulf War, fuel shortage, inflation, unemployment. And the state where I was living, Bihar, now Jharkhand, Jayaprakash Narayan had started an agitation against Mrs. Gandhi. So generally,
lot of anger in the common man. Amitabh Bachchan actually symbolized this anger of the common man very, very well and became a great hit. What people could not do, they could see somebody else doing on the screen and they felt a part of it. Otherwise, normally in our cinema, such a negative character is never appreciated. But I think that was a phenomenon and it has continued. Since Mami was insistent last night, 9:30 only I got to know about it. I have just sort of taken 2-3 very, very short, very briefly, but background, my apologies, it is not in Tamil or English, it is in Hindi. Okay. But the emotion which I am trying to portray is anger. The anger doesn't require any language. மனுஷனுக்கு கோவம்னா இந்த பாஷையில் கோவம் வந்தாலும் தப்பு தான். And just taking 3 small brief things, clips from 3 different movies, and I'm bringing a little twist to it. The final thing I'm just trying to say is anger is very destructive. Although Amitabh Bachchan portrayed a very sick man in the last one, I'm trying to link it up with the angry young man image, that the anger within us actually is very devastating, very destructive. It increases our blood pressure, leads to hemorrhage and so on. So just bear with me. The first one is from Diwar, a super hit. Amitabh Bachchan is an atheist in that. He used to take his mother to the temple every day, but he would never climb the steps of the temple. He did not believe in God and he had a lot against this concept of God because of his suffering and his mother's suffering. But when his mother was fighting for her life, then he realized that his mother always told him, when there is no other way, there is only one way. So he goes to the temple. I'll just try to, just in a couple of minutes, try to portray what he does. बहुत खुश होगे तुम आज, बहुत खुश होगे तुम. वो आदमी जिसने आज तक तेरे मंदिर के चौखट पर पैर नहीं रखा, वो आज तुम्हारे सामने खड़ा है. वो आदमी जिसने तुमसे नफरत की, वो आज तुम्हारे सामने सर झुका के खड़ा है. बहुत खुश होगी तुम, बहुत खुश होगी तुम. आज मेरी मां, आज मेरी बूढ़ी मां मौत और जीवन के बीच युद्ध लड़ रही है. क्या कसूर किया था मेरी मां ने? क्या कसूर है मेरी मां का? ये कि वो गरीब थी, कि उसने मुझे पाला पोसा, हर एक अन्याय अत्याचार सहा. क्या वजह है कि तुम ऐसी सजा दे रहे हो? क्योंकि मैं उसे प्यार करता हूं. मेरी भूल की सजा मेरी मां से मत लो, मेरी मां से मत लो. बहुत खुश होगी तुम, बहुत खुश होगी तुम. And his brother, his friend, who was as close as his brother, was actually from a very low level in terms of financial, social, economic status. So Rajesh Khanna is planted by Amitabh Bachchan, of course on the prodding of Rajesh Khanna, to go and break the union in his factory. When the workers realize that Rajesh Khanna is actually the tote of Amitabh Bachchan, they beat him up very badly. And when Amitabh Bachchan gets to hear this, he enters the slums, first to go and see Rajesh Khanna and then burst out at all the slum dwellers, factory workers. These may not be the best emotion for a day like today, but
since you insisted mono acting, I'm doing it. इस साले सोम पर हाथ उठाया बोलो कौन है वो माइकल आज जिसने जरूरत की मेरे दोस्त पर हाथ उठाने की कुत्तों कमीनों एक एक को भून के रख दूंगा या सारी झोपड़ फटी चला के रख दूंगा हिम्मत है तो आ मेरे सामने रख मेरे हाथ पर आओ humor but I am just linking it up to show how anger can increase our BP and perhaps lead even to hemorrhage. வார்த்தைகளே இல்லை பாராட்டுறதுக்கு. கோபத்தில் என்ன வகை, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த நம்ம பிள்ளையாரை பார்த்து ஒரு டோஸ் விட்டார் பாடுங்கோ, ஏ அப்பா ஈடு இணை இல்லை. அப்புறம் என்ன நம்ம எஸ்திரியில் ஒரு மணியன் சாரு, ஒரு ராகவன் சாரு, இப்போ அது கூட யாரு, காசிநாதன். வில்லனா வில்லன், ஹீரோவா ஹீரோ. என்ன ஆக்டிங் என்ன ஆக்டிங். அவர் அப்படியே அந்த ஹெமரேஜ் வந்து அப்படியே கீழே விழுந்துருவோன்னு பயமா எடுத்து. அப்பா பாப்பா சூப்பர் ஆக்டிங். என்ன வார்த்தைகளே இல்லை. நல்ல வேளை இந்த அக்ஷய திதி வந்தது, திடீர்னு ஒரு மோனோ ஆக்டிங் பண்ணினோம். இவாளுக்குள்ள இருக்கிற ஹிடன் டேலண்ட் எல்லாம் வெளி கொண்டு வர முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நேற்றுக்கு தான் அவர் ஊர்லேருந்து வந்தார் 7 மணிக்கு. என்னோட மெசேஜை பார்த்துட்டு, ஐயோ நான் இப்போ தான் வரேன், என்னமோ மோனோ ஆக்டிங் பண்ணியிருக்கேலே, எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நான் சொன்னேன். உங்களுக்கு இல்லாத சான்ஸ் ஆன லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்காரு. ஒரு கை கொடுத்து அவருக்கு தேங்க்யூ சார். இப்போ ரொம்ப நேரமானதுனால உரி அடிக்கிறதுக்கு போயிடலாம். இவாளெல்லாம் பார்த்து எனக்கு ஒரே தொட நடுங்கிறது. இந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா தெரியல. சிவாஜி கணேசன், அதாவது சிவனோட அந்த ரோலு, அதில் வந்து மகாராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணுறார், ஒரு டவுட் இருக்குது இந்த பொயிட்ரிக்கு, இதுக்கு அர்த்தம் யாருன்னு சொல்கிறாளோ அவளுக்கு வந்து பொற்கிழினாக்கா கோல்டன் அந்த காசு கோல்டு காசு வச்சு ஒரு பையில் கொடுப்போம் பரிசு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து அனௌன்ஸ் பண்ண தட்டோரா போடுறான். அப்போ வந்து நாகேஷ் வந்து ஒரு வறுமையான ஒரு இவர் புலவர். ஆஹா ஆஹா பொற்கிழி. இந்த மைக்கு கொஞ்சம் இங்கே வைங்களேன். ஐயோ பொற்கிழி. ஓ எனக்கு கிடைக்காதா அந்த பொற்கிழி? ஆமா, இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பொற்கிழி வேறையா? மீனாட்சி, தாயே மீனாட்சி, என்ன கூப்பிட்டா? ஐயோ ஒன்னே இல்லம்மா, மீனாட்சி தாயை கூப்பிட்டேன். தெய்வமே மீனாட்சின்னாக்கா, அட சும்மா இருக்கியம்மா. அந்த டைலாக் மறந்து போச்சு. சரியா? அப்புறம் மீனாட்சி உன்னை கூப்பிடுறேன். மீனாட்சி கூப்பிட்டு உபயோகம் இல்லை. இங்கே கோவிலில் உட்காண்டிருக்கே சிவனே, நீ உட்காண்டிருக்கேல, உங்களுக்கு தான் கூப்பிடுறேன். காதில் விழுமா? மனுஷால்கிட்ட கதறினா காதில் கேட்கறது இல்லை. தெய்வத்திட்ட தான் சொல்லணும் என்னோட குறையெல்லாம். தெய்வமே என்னை காப்பாத்து, இங்கே ஒத்துரும் இல்லையா என்னோட குறைய கேட்கறதுக்கு?
யாரு கூறினது? ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று. நான் இங்குதானே நிற்கிறேன், உனக்கு தெரியவில்லையா? யாரது? எங்கிருந்து வந்த? பார்க்கவே இல்லையே. தெய்வமே என்று கூப்பிட போதே இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டு கேட்கிற பழக்கம் இருக்குமோ? ஒட்டு கேட்பது நான் அல்ல. அப்பா, என்ன பெருமிதம். சரி, என்ன வேண்டும் சொல், உன் குறை என்ன? என்னமோ இவர் தான் கடவுள் மாதிரியும் அவர் சொன்னா நமக்கெல்லாம் கிடைச்சிற மாதிரினா பேசுறாரு. ஒன்றுமில்லை, மன்னர் வந்து ஒரு பரிசு அன்பளிப்பு இது பண்ணியிருக்கார். அது வந்து ஒரு புலவர் வந்து அந்த பிழையை அந்த செய்யுளுக்கு வந்து அர்த்தத்தை சொன்னாக்கா பொற்கிழி கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். ஐயோ, அந்த பொற்கிழி கிடைச்சா எனக்கு எவ்வளவு நன்னா இருக்கும். அதுக்கு தான் இந்த கோவிலில் வந்து தெய்வத்திட்ட முறையிடலான்னு வந்தேன். நீங்க வந்து நிற்கிற. கவலைப்படாதேப்பா, நான் அந்த கவிதையை எழுதி கொடுக்கிறேன். நான் எப்படி நம்புவது? நீங்க ஏதாவது கவிதை எழுதி கொடுத்து நான் மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சவுக்கடி முதுகுல வாங்கிட்டு வரதுக்கா உங்களை நம்பி கவிதை எழுத சொல்றது? அதெல்லாம் நடக்காது. உனக்கு கவிதை எழுதி கொடுக்கிறேன், பரிசு நிச்சயம், பொற்கிழியுடன் திரும்பி வா. நான் எப்படி நம்புவது? கேள்விகள் கேளு. நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? ஐயோ, எனக்கு கேள்விதான் கேட்க தெரியும், பதில் நீங்க சொல்லுங்க. நடக்கட்டும். பிரிக்க முடியாதது என்ன? தமிழும் சுவையும். பிரிக்க கூடாதது என்ன? எதுகையும் மோனையும். சேர்ந்தே இருப்பது என்ன? வறுமையும் புலமையும். சேராமல் இருப்பது என்ன? அறிவும் பணமும். மூளை இருந்தா பணம் இருக்காது. சொல்லக்கூடாதது என்ன? பெண்ணிடம் ரகசியம். சொல்லக்கூடியது என்ன? உண்மையும் தத்துவமும். பார்க்க கூடாதது என்ன? பசியும் பஞ்சமும். பார்த்து ரசிப்பது என்ன? கலையும் அழகும் நாடகமும் நடிப்பும். கலையின் அழகு நாடகமும் பாட்டும். நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும். பாட்டுக்கு நாரதர், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியர், வீரத்துக்கு விஜயன், ஆசைக்கு நீ. அப்பா, நீதாப்பா எனக்கு கவிதை எழுதி எனக்கு காப்பாத்தி இந்த பொற்கிழி எனக்கு வாங்கி தரணும். பரிபூர்ண நம்பிக்கை. சரி, வா போலாம், எழுதி தரேன். அதான் சீனு. இப்போ அந்த பொற்கிழி வந்து இங்கே மாட்டியிருக்கோம். அதில் வந்து ஒரு சில்வர் காயின் இருக்கு. யாரு கண்ணை கட்டி யார் உரி அடிக்கிறாளோ அவளுக்கு அந்த காயின் இப்போ கிடைக்கும். ஓகேயா? தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் லிசனிங். நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். சங்கரரின் கட்டளை அதுவே. ஆதிசங்கரின் கட்டளை அதுவே. கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். கொடுமை
செய்தியோர் மனமது திருந்த நற்குணமதை புகட்டிடுவோம். கொடுமை செய்தியோர் மனமது திருந்த நற்குணமதை புகட்டிடுவோம். மடமையச்சம் மறுப்போம் மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். மடமையச்சம் மறுப்போம் மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம். திடம் தரும் அஹிம்சா யோகினம் ஆசான். திடம் தரும் அஹிம்சா யோகினம் ஆசான். ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம். அவர் கடன் தீர்ப்போம். களங்கமில்லறம் வளர்ப்போம். எங்கும் சாந்தி நிலவ வேண்டும். ஆத்மசக்தி ஓங்க வேண்டும். உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி. அடுத்த மாதம் நானே வந்துக்கிறேன். வெரி குட், அவ்வளோதான். जलं प्रवाहकावितस्थलीकलेवलं जलं विदं भुजङ्गमुण्डमालिकाकवड्डमड्डमड्डमड्डमग्निनागवड्डमर्वयक्षतारचण्डताण्डवं तनोतु नः शिवं शिवम् போச்சு. ஓடிச்சிட்டாரு, போட்டாரு போட்டாரு. இன்னும் ஒண்ணு அது உடையணும்.